நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடகிழக்கு மாகாணங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏனைய கட்சிகளை முன்னிலை வகிக்கின்றது. சில இடங்களில் தனிச்சு அமைக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சில இடங்களில் கூட்டாக சேர்ந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விடயத்தில் உங்களோட வியூகம் என்ன? அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த வடக்கு கிழக்கு அதேபோல் ஏனைய மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு எமது கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் கட்சியுடைய வேட்பாளர்கள் அரும்பாடுபட்டு தன்னுடைய வெற்றிக்காக கட்சியுடைய வெற்றிக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த இடத்திலே நன்றியோடு பாராட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதிகபட்ச ஆதரவு கிடைத்துள்ள பிரதேசங்கள், அது மட்டக்களப்பாக இருக்கலாம், திருவோணமலையாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம், புத்தளமாக இருக்கலாம், மன்னார்வூனியா முல்லைத்தீவாக இருக்கலாம், வேறு மாவட்டங்களிலும் நாங்கள் தலைமை பதவியை பெறுவதற்கு, அதே போல் சில இடங்களிலே ஆட்சியின் பங்காளிகளாக மாறி பிரதி தவிசாளர்களை பெறுவதற்கு, சில இடங்களிலே ஆட்சியுடைய பங்காளிகளாக மாறுவதற்கு உள்ள பேச்சுவார்த்தைகளை கட்சி தலைமை நடாத்தி வருகிறது. அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக தமிழ் பேசும் கட்சிகளோடு முதலாவது பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல் ஏனைய கட்சிகளோடு பேசி நாட்டுக்கும் மக்களுக்கும் அந்தந்த பிரதேசத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய தவிசாளர்களை நியமித்து பிரதேசபை ஊடாக மக்களுக்கு உச்ச பலனை பெற்றுக் கொடுத்த நடவடிக்கைகளை இன்ஷா அல்லாஹ் முன்னெடுக்கும். இன்னொரு கேள்வி, திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் பதவி யாருக்கு தீர்மானம்? கட்சியுடைய உயர்வுடன் இந்த தேர்தலுக்கு முன்னர் எல்லாரையும், அதாவது எங்களுடைய கட்சியிலே எல்லார் மத்தியிலும் அந்த பிரதேசப்பட்ட வெற்றிக்காக உழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தோம். அந்த வகையிலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே நமது கட்சிக்கு அதிகபட்சமான ஆதரவு கிடைத்திருப்பது பாராட்டத்திற்கு. அதற்காக உழைத்த எங்களுடைய உயர்பீட உறுப்பினர்கள் டாக்டர் ஹில்மி மௌரூப், அதேபோல் டாக்டர் ஹில்மி மொய்தீன் பாபா உட்பட ஏனைய உயர்பீட உறுப்பினர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் நம்முடைய செயலாளர் அணிச்சு உட்பட எல்லோருக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன். அதேபோல் அதற்கு ஒத்தரை செய்கின்றாக என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் அவர்கள் இதே சுற்றியோடு செயல்பட்டார். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் கட்சி மாவட்டத்துக்கான தலைமை, மத்திய குழுக்கான தலைமை, இவ்வாறு பல பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.